இந்த காணொலியை பார்க்க வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஆறு சீரிஸான இன்ஸ்பெக்ஷன் பங்களா அப்படின்ற சூப்பரான சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்ஸ்பெக்ஷன் பங்களா அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒதுக்கப்பட்ட, அதாவது மக்களால ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அங்க பேய் இருக்கு. அங்க போனவங்க எல்லாருமே அது கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் யாருமே அதை புறக்கணிச்சுக்கிட்டு அது வழியா போகாம இருக்காங்க. இப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தால அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க ஒரு பேய் இவங்களை படாத பாடுபடுத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்னலாம் நடந்தது அப்படின்னா படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷனோட சேர்ந்து ஒரு 6 எலிமெண்ட் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சீரிஸ் போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சைட்ல நள்ளிரவுல கடையை பூட்டாம ஒரு நம்ம பெரிய டயருக்கு பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கான், நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால இதை முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்க படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போன பேசிட்டு இந்த நபர் வேலையை எல்லாத்தையும் முடிக்கிறார். அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு வண்டி சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறாரு, எதுவுமே இல்ல. என்னடா இது இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது வண்டி சத்தம் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா சின்ன ஒரு கார் பொம்மை இவரை நோக்கி வேகமா வந்துகிட்டே இருக்க. பயந்து போறாரு. அங்கிருந்து புறப்படலாம் அப்படின்ற மாதிரி சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே இருக்க. சைக்கிள் ரன் ஆகுற மாதிரி தெரியல, காத்து இல்லாம அந்த இடத்துல நின்று போக அந்த கார் பொம்மை இருக்கு இல்லையா, இவரை நோக்கி வர ஆரம்பிக்குது. இவர் கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு சைக்கிள்ல விழுந்து ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கும், அதுல அடிபட்டு அந்த இடத்துல சுயநினைவு இழக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த குட்டி கார் இருக்கு இல்லையா, அது மட்டும் அங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் பங்களா அப்படின்ற மாதிரி போர்டு இருக்கும். பாலடைஞ்ச பங்களான்னு சொல்லியிருந்தேன். அந்த பங்களாக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காமிக்கிறாங்க. வீடு மாதிரி செட்டப்ல தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனே இருக்கும். ஸோ அங்க மெயினான கேரக்டர் பரமசிவம் அப்படின்ற ஒரு ஏத்திஸ்டம். அண்ட் படத்தோட ஹீரோ வந்து எஸ்ஐ அப்படின்ற ஒரு தான். ஸோ எஸ்ஐக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடவுள் நம்பிக்கை இருக்கு. எது பண்ணணும் அப்படின்னாலும் வீட்டுல ஒரு வாட்டி, கடவுள் கிட்ட ஒரு வாட்டி, கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாருன்னு இருக்கும். ஸோ வழக்கம் போல ஸ்டேஷனுக்கு போறாரு. பூஜைகள் எல்லாத்தையும் போட்டு ஆரத்தி எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கைதியை பிடிச்சி வச்சிருப்பாங்க. தேங்காய் திருடுறான் அப்படின்றதுனால அவனுக்கு மேல ஓட்டு இருந்திருக்கும். அந்த ஓடி மேல விழுந்ததால தலையில பயங்கரமான காயம். ஓடி வந்து பாக்குறாங்க, ஐயா இது முதல் நாள் கிடையாது, இவனோட சேர்த்து 5 பேருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேகமா அந்த நபரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லிட்டு நம்ம ஒரு புது போலீஸ் ஸ்டேஷன் கேட்டே ஆகணும். மேல இடத்துல ப்ரெஷர் பண்ணியாச்சு, இங்க இருந்து மாறி ஆகணும், இல்லைன்னா எத்தனை பேர் சாவாங்க நமக்கே தெரியாதான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காமிக்கிறாங்க. டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க சில விஷயங்களை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஸ்டார்டிங்ல ஒரு நபர் இந்த சைக்கிள் தடுக்கி விழுந்து தலையில அடிப்பட்ட மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்களே, அவரோட விஷயம் போக ஆரம்பிக்குது. அந்த பங்களா பக்கம் நைட்டு போகாதுன்னு சொன்னா கேட்கறானுங்களா, அங்க எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, இருந்தாலும் திருந்த மாட்டானுங்களே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க ஒரு போன் கால் ஒன்று ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. எம்எல்ஏக்கு தெரிஞ்ச பசங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க, எம்எல்ஏவும் அந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரிசீவ் ஆனதால இந்த மனுஷன் எம்எல்ஏ கிட்ட கொண்டு போக அப்படியே கட் பண்ண அந்த ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் எங்க கிட்டயே கஞ்சா அடிக்கிறதுக்கு தீ போட்டி இருக்கான்னு கேட்பீங்க. எங்களை பார்த்தா எப்படிடா தெரியுதுன்னு திட்டிக்கிட்டே இருக்க. சார் பழைய வீடு மாதிரி இருந்ததால ஏதாவது வீடு இருக்கும், இங்க வந்து அடிச்சுட்டு போலாம் தான் வந்தோம், ஆனா நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சார், எங்களை மன்னிச்சிருங்க சார்னு பேசிக்கிட்டே இருக்க. எம்எல்ஏ உள்ள என்டர் ஆகுறாரு. நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், இனிமேல் தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன், அவனுங்களை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்க இவங்க வெளியே அனுப்புறாங்க. அது கூடவே எம்எல்ஏ, நான் இந்த விஷயத்த பேசிட்டு போறதுக்காக மட்டும் வரல, உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, ஓடுல மேல விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, மேல இடத்துல வரைக்கும் பிரஷர் போட்டேன். நிதி இல்லாததால, அதாவது கவர்மெண்ட்ல நிதி இல்லாததால இப்போதைக்கு உங்களுக்கு புது போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இன்ஸ்பெக்ஷன் பங்களா இருக்கு இல்லையா, அங்க யாருமே போக மாட்டாங்க, பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அங்க உங்களோட ஸ்டேஷனை நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஊர் மக்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அண்ட் உங்களுக்கும் ஸ்டேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையான்னு சொல்ல அங்க இருக்கு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஊரே பயந்து நடுங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நாம போனா சரிப்பட்டு வருமா? அங்க இருக்கிற எஸ்ஐ ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாரு. இது சரி வருமானு பாத்துக்கிட்டே இருக்கும்போது எம்எல்ஏ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா இந்த ஓடு விழுந்துச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க இல்லையா, அந்த நபருக்கும் நம்ம அந்த புது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறோம் அப்படின்னு தகவல் கிடைக்குது. ஐயா பண்ண தப்ப எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், என்ன பெரிய ஜெயில கூட போடுங்க, ஆனா அந்த இடத்துல கொண்டு போகாதியா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. என்ன பண்றதுன்னு புரியாம இதை மறுக்கவும் முடியாம அங்க போக தயாராகிட்டு இருக்காங்க. கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. குருவிழா அப்படின்ற ஒரு நபர் இங்க ஊரே பயந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த பங்களா அப்ப கரெக்டா தான் இருக்கும். சோ அந்த பங்களால தங்கணும் அப்படின்ற மாதிரி சரக்கை ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை நோக்கி போக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா இவர் தூக்குல தொங்குற மாதிரியும் அந்த பேய் தான் சாகரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்ற மாதிரியும் நமக்கு காமிச்சிட்டு பிரசன்ட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த
இடத்த கிளீன் பண்ணி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஊர்க்காரங்களை வச்சோம் அப்படின்னா வர வாய்ப்பே கிடையாது. இதனால பெங்காலிஸை பிடிக்கிறாங்க, பில்டிங் ஃபுல்லா ரெனோவேட் பண்றாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள பயந்து ஓடிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்க எம்எல்ஏ அந்த இடத்துக்கு வராரு. நான் தான் ஓபன் பண்ணி வைக்கணுமா உங்களோட புது போலீஸ் ஸ்டேஷன், புது புலியோட நல்ல நல்ல விஷயங்களோட தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள வர எனக்கு நேரமே இல்ல, நான் இத்தோட கிளம்புறேன், நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்கப்பா அனுப்பி வைக்க எஸ்ஐ இருக்கா இல்லையா மொத்த போலீஸ்காரங்களையும் ஒண்ணு கூட்டி நம்ம எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும், யாருமே எதுக்குமே வீட்டுக்கு போக கூடாதியா, ஒண்ணு பண்ணலாம், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பயமா இருக்கு அப்படின்னா ஊருக்குள்ள நம்ம அலசி ஆராயவும் ஏதாவது ஒரு அக்யூஸ்ட் மாட்டுவான் இல்லையா, அவங்களை கூப்பிட்டு நம்ம ஜெல்லுக்குள்ள அடைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம துணைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கும் அவனுங்க துணைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், எப்படி வசதின்னு சொல்லி ஊருக்குள்ள அலசி ஆராய ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு 4-5 பேரை பிடிச்சி கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறாங்க. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. அவனுங்க எதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, டே டிஒய்எஸ்பி இங்க வர வேண்டி இருக்கு, அது வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமாடான்னு சொல்ல பட்டுன்னு அங்க இருக்கிற லைட் எல்லாமே ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. இங்க பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இங்க என்னமோ நடக்க போகுது அப்படின்ற பயத்துல ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. கேண்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டே கூடவே இருங்கடா அப்படின்ற மாதிரி பயந்து நின்றுகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் இவங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க மாதிரி அண்ட் இவங்களை வெளியே போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்க. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வேகமா கதவை தட்டிக்கிட்டே இருக்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஆளுக்கு ஒரு மூலையில இருந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம எழுந்துக்கிறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. வெளியில போனா நிறைய மக்களோட பிரஸ்காரங்க கூடியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல யார் இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப போலீஸ்காரங்க இறந்து போறாங்களா உயிரோட இருக்காங்களா அப்படின்னு பாக்கணும்ன்றதுக்காக இத்தனை கிரௌட் எல்லாம் வந்திருக்கு. சோ போலீஸ்காரங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்றத தெரிஞ்சதும் இருக்க எல்லாருமே கை தட்டி இவங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீடியாக்காரங்களும் இந்த பங்களால ஆவியும் கிடையாது அமானுஷமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. நேத்து நைட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். சோ இதுல விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பூதிரியை எங்க கூட்டு வராரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அவர் வந்து இங்க இருக்கிற ஆன்மாக்களை அடக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை பண்ணிட்டு அது கூடவே 5 பொம்மையை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அக்யூஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கையில கொடுக்குறாரு. இந்த பில்டிங் இருக்கு இல்லையா பில்டிங்கோட 4 பக்கத்துல ஒன்னு புதைச்சிட்டு கடைசியா ஒண்ணு இருக்குமே அதை நடுவுல புதைங்க, இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்ல அவனுங்க பயந்து பயந்து ஒவ்வொரு பள்ளங்களையா தோண்டிக்கிட்டே இருக்கும்போது காத்து வேகமா அடிக்க ஆரம்பிக்கும். இவங்களோட பேரை சொல்லி ஏதோ ஒரு உருவம் இவங்களை கூப்பிடுற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்க. பயந்து போறானுங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு அப்படியே விட்டு போக இந்த பொம்மை அப்படியே காத்துல பறக்கிற மாதிரியும் அந்த இடத்துக்கு ஒரு பெண் இங்க வராங்க அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒருத்தர் சந்தன மரங்களை கடத்துறாரு அப்படின்ற மாதிரி பழங்குடியின நபரா இருப்பாரு. அவரை கைது பண்ணி வண்டியில கூட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ பின்தொடர்ந்து இந்த போலீஸ் ஆபீசர் போய்கிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள கன் ஃபயர் ஆகிற சத்தம் கேக்குது. அப்படியே இந்த சீன் கட் ஆகி பிரசன்ட் போகுது. சோ நேற்று நைட்டு ஒரு லேடி இங்க என்டர் ஆனாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா அவங்களோட பேர் மைத்திலி அப்படின்றது அந்த பேரநாமல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பங்களாவை ஊர் மக்கள் பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ நேத்து போலீஸ்காரங்க இந்த சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணாங்களே அது எல்லாத்தையும் படம் பிடிச்சி இந்த விஷயத்த மட்டும் நான் உங்களோட சீனியர் ஆபீசர் கிட்ட சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை போகும் தெரியாது. ஏன்னா போலீஸ்காரங்களே இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களே இது வெளியே வரக்கூடாது அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும். அதாவது நான் இங்க தங்கணும்னு பிளான் போட்டுட்டேன். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இந்த விஷயங்கள் வெளியே போகாம பாத்துக்கிறேன்னு சொல்ல யோசிக்கிறாங்க. சரின்னு சம்மதிக்கிறாங்க. அவங்களுக்கு தங்க இடத்த கொடுக்குறாங்க. ரூமுக்குள்ள போனது அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்க ஒரு பொருள் எடுக்கிறாங்க. இங்க ஆவி நடமாட்டம் இருக்குதா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்சின் கட் ஆகுது. போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளுக்குள்ள அதாவது ஊருக்குள்ள இருக்க ஒரு திருடனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அவனோட 2 மனைவிகள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியவே நின்று கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்நார்மலா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதால அவரை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவர் மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஃபாரஸ்ட் ஆபீசர் பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா அவர் ஃபேமிலியோட இந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்களோட வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த யானை தந்தம் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு போக வழிமறிக்கிறாங்க. அதாவது போலீஸ்காரங்க வழிமறிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் வண்டியை செக் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாத்தையும் கைப்பற்றாங்க. ஏற்கனவே ஒருத்தர் சுட்ட கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க, இப்ப கடத்தல் கேஸ் வேறையா அப்படின்ற மாதிரி கேஸை ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இன்சைட் பிரசன்ட்ல இவர் தான் அந்த தந்தத்தை கொண்டு போய் வச்சாருன்றோம். யார் சொல்லி வச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பதில் சொல்ற மாதிரியே தெரியல. அந்த சமயத்துலதான் மைத்திலி உள்ள வராங்க. ஒரு பொருள் ஒண்ணு வச்சிருந்தாங்களே அந்த பொருளை காமிச்சு இந்த உண்மைகளை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ற. அப்பதான் அங்க சுத்திக்கிட்டு இருக்க ஆவி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரோட ஆவி அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன கொன்னவனை பத்தி என்கிட்ட கேட்டா அப்படி அது நீங்க தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ் இருக்கா இல்லையா அவர் பக்கத்துல ஒரு ஃபைலை தூக்கி போட அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறாரு. இந்த ஃபாரஸ்ட் ஆபீசரோட கேஸ் தான். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அமானுஷத்தை போக்கணும் அப்படின்னா இந்த கேஸ் பின்னாடி நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கத்மலா பிளாஷ்பேக்ல
ஃபாரஸ்ட் ஆபீசர் கேஸ்ல மாட்டிக்கிட்டார் இல்லையா. இதனால ஃபேமிலி மொத்தமும் சோகத்துல இருக்காங்க. அவர் மேல எந்தெந்த வழக்குகள் பாய போதோ அப்படின்ற பயத்துல அவர் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அண்ட் அவரோட குடும்பம் இறந்து போற மாதிரியும் நமக்கு பிளாஷ்பேக் காமிச்சிட்டு கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. சோ இவங்க அந்த கேஸை ஃபாலோ பண்ணது மூலமா ஒரு வயசான ரிட்டையரான போலீஸ்காரரை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது மூலமா நமக்கு தெரியுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பிளாஷ்பேக்ல ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஒரு நபர் தப்பிச்சு ஓட்டுற மாதிரியும் பின்னாடி துரத்திட்டு போன மாதிரி இருக்குமே. அப்போ இவர் தான் கூட இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அந்த அக்யூஸ்டே இவர் தான் தப்பு விட்டுருக்காரு. இதை நீ யாருக்காக பண்ணேன்னு கேட்கும்போது இப்போ நம்ம ஹீரோவோட சீனியர் ஆபீசரா இருக்க ஒரு போலீஸ்காரோட பேரும் எம்எல்ஏவோட பேரையும் சொல்லும் போது ஹீரோ இதை கேட்டுக்கிறார். அதே சமயத்துல இந்த சைடு பரமேஸ்வரன் இருக்கா இல்லையா, அவர் இந்த கேஸ் நோக்கி போக ஆரம்பிக்க அந்த டயர் பஞ்சர் ஓட்டுறாரு. அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ கூட வேலை செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பல இல்லீகலான பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ எம்எல்ஏக்கும் இங்க ஆவி நடமாட்டத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இங்க கிளியரா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல கூடவே இருக்க அந்த மைத்திரி இருக்காங்க இல்லையா, அந்த நபர்கிட்ட விசாரிச்சுட்டு அங்க இருந்து போகணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்களோட உருவம் மாற ஆரம்பிச்சு அவங்களோட உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. ரிட்டையர் போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, இவங்களை பார்த்ததும் வலிப்பால துடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அம்மா கிட்ட வீடியோ கால்ல பேசுறாரு. உனக்காக நான் கோயிலா போயிட்டு வந்திருக்கேன்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல பல பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு தகடு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை நீ கட்டிக்கோடா அப்படின்ற மாதிரி கால்ல பேசிட்டு பின்னாடி இருக்க அந்த பொண்ணை பாக்குறாங்க. பொண்ணு நல்லா இருக்கு. ஆமா யாருடான்னு கேட்கும் போது இல்ல கேஸுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காங்கம்மா, நீங்க போனை வைங்கன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் இருக்கா இல்லையா, அவரை போய் சந்திக்கிறாரு. இதுக்கு பின்னாடி எம்எல்ஏல இருந்து நம்ம டிஒய்எஸ்பி வரைக்கும் இன்வால்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சரியான ஆதாரங்கள் இல்லாம கொஞ்சம் கூட நம்ம நகர்த்த முடியாதுன்னு சொல்ல கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. இப்போ இவங்களோட டிஒய்எஸ்பியா இருக்க அந்த நபர் ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரிமோட் கார குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க ஃபாரஸ்ட்ல சந்தனங்களை கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லாரியை பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா, நமக்கு வேண்டப்பட்டவர் தாயா, அதை நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவர் நேர்மையான ஆள் தான். இதனால எனக்கு என்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் சரி அதை கோர்ட்ல வந்து சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து மூஞ்சால அடிச்ச மாதிரி போக இந்த நபர் கடுப்பாக்குறாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. ஃபாரஸ்ட் ஆபீசரோட வண்டியில யானை தந்தத்தை கொண்டு போய் வச்சா இல்லையா, அவங்க கிட்ட மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஏற்கனவே இவங்க ஒரு 2 பேரை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி 3வது ஒரு ஆள் இருக்காரு அப்படின்றது இங்க தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அந்த 2 பேருமே அதாவது எம்எல்ஏவும் சரி டிஒய்எஸ்பியும் சரி இவ சொன்னாதான் அந்த விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஐசக் அப்படின்ற ஒரு மெயின் ஆள் பேர் சொல்லும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஃபாரின்ல இருக்க ஐசக்க காமிக்கிறாங்க. எம்எல்ஏ இருக்கா இல்லையா, அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இருந்த வரைக்கும் எல்லாமே சந்தோஷமா இருந்துச்சு, நீங்க இல்லாததால எல்லாமே போர் அடிக்குது, எப்ப நீங்க வரீங்கன்னு கேட்க கிறிஸ்துமஸுக்கு நான் ஊருக்கு வரதா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு பார்ட்டி ஒன்று தான் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காரு. அந்த மந்திரவாதி மறுபடியும் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு வச்சுட்டு அந்த பொருள் சரியா அவங்க கிட்ட கொடுத்ததால வைக்கலன்னு நினைக்கிறேன். இன்னமும் அந்த ஆவி நடமாட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால உங்களுக்கு இன்னொரு பூஜையை பண்ணியாக்கணும், அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணியாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல மைத்திலி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் பேர் ஆனா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்களோட அப்பா அம்மா அந்த பொண்ணு காணும் அப்படின்ற மாதிரி 21 நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா போல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஒரு பாடியை சப்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த பாடி மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொன்னதால அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா அந்த டெட் பாடியை காணும். இதனால அந்த பொண்ணோட டெட் பாடி காணும் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியோட மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. போலீஸ்காரர் தான் சொன்ன விஷயங்களை செய்யல இல்லையா, இதனால 3 ரவுடிகளும் ஒண்ணு கூட்டுறாங்க. நீ உயிரோட இருந்த அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனையா, உன்னை மட்டும் கொள்றது தவிர உன் ஃபேமிலியை கொள்றதுதான் எங்களுக்கு சரின்னு படுது, அதுக்கு முன்னாடி நீ கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் எங்கேயா அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க தேடுறாங்க. எம்எல்ஏக்கு அது கிடைக்குது. அதை போட்டு எரிச்சிட்டு இவரை சாகடிக்கிறார். இவர் கூடவே இவங்களோட குடும்பங்களையும் கொடூரமான முறையில சாகடிக்கிறாங்க அப்படின்றத காமிச்சிட்டு பிரசன்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. கூட இருக்கிற மைத்திலி ஒரு ஆன்மா அப்படின்றத இவங்க உணர்ந்துட்டாங்க. ஆனா அது யாரோட ஆன்மா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான விடையை இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங் சீன்ல கூட பிளாஷ்பேக்ல ஒரு நபர் அங்க போற மாதிரியோ, அதாவது குருவிலா அப்படின்ற ஒரு நபர் அந்த பங்களாக்கு போற மாதிரியோ பங்களால இறந்து போற மாதிரியோ காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவரோட ஸ்டூடெண்டா தான் இந்த லேடி இருந்திருப்பாங்க. மேபி அவரோட ஆன்மா இந்த லேடியோட உடம்புக்குள்ள இருக்கலாம் இல்லையா. எது எப்படியோ அது பேய் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணணும், அந்த பேய் கிட்ட போய் வளரி வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளோ பயத்தை வச்சிருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பேய் கிட்ட கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐசக் ஊருக்கு வரா அப்படின்ற விஷயத்தையும் இதுக்கு பின்னாடி அவன் தான்
இருக்கான். நீங்க அவனை விசாரிச்சீங்கன்னா உண்மைகள் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியோ அதை மைத்திலி பேசிக்கிட்டே இருக்கு. பூசாரி இங்க ஒரு பூஜையை மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா, அந்த நாள் வந்து சோ அதுக்கு தேவையான விஷயங்களை ஹீரோ பண்ண ஆரம்பிக்க பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. குருவிலா பண்ணது தற்கொலை கிடையாது, அது ஒரு கொலை. இந்த கொலையை பண்ணதோ இந்த ரவுடி கேங் இருக்கு இல்லையா, அவங்க தான். காட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு இந்த நபர் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுங்க, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்ல கடுப்பாகிறாங்க. அவரை கொலை பண்ணி சூசைடா மாத்திடுறாங்க. சோ இந்த பங்களால பேய் இருக்கு, அதுதான் அவரை கொண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. இங்க அவரோட ஆவிதான் ஹீரோயின் உடம்புல இருக்கு அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஐசக் ஊர்ல இருந்து வந்துடுறாரு. எம்எல்ஏவோட சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணாரு இல்லையா, பயங்கர கோலாகலமா போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஹீரோ கிட்ட அடிக்கடி ஒரு திருடர் பேசியிருப்பார் இல்லையா, அவர் அங்க வராரு. அந்த பேயை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து மந்திரங்களை நாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு பின்னாடி என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மைத்திலியோட ஆன்மா அங்க வர மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் துரத்த ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரும் அவரோட ஆன்மாவும் தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த 3 வில்லன்களும் ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அதுல காட்டுக்குள்ள அந்த டிஒஎஸ்பி இருக்கா இல்லையா, அவர் அந்த பேயால சாகடிக்கப்படுறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. மிச்ச 2 பேரும் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எம்எல்ஏ ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வராரு. அங்க பேயை கட்டுப்படுத்தணும், பேயை போட்டணும் அப்படின்றதுக்காக பெரிய பூஜை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோட உடம்புல அந்த போலீஸ் ஆபீசரோட ஆன்மா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ போட்டு பயங்கரமான முறையில தாக்கிட்டே இருக்கு. இங்க அதாவது இத்தோட முடிவுல பேயை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டிஒஎஸ்பி இறந்து போயிட்டார், அதுவும் வனவிலங்கால இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்களுக்கு தகவல் கிடைக்குது. மிச்சம் இருக்க எல்லாருமே உண்மைகள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டாங்க. ஆனபெல் அப்படின்ற ஒரு பொண்ணு காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் கான்சியஸ் இல்லாம ஒரு இடத்துல கடந்தாங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகும். ஸோ இப்படி ஒரு கேஸ் முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி லீவ்ல இருக்கும்போது அப்பதான் அம்மா நான் எல்லா பொண்ணுங்களையும் உனக்காக தேடி பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகுற மாதிரி தெரியலடா, எனக்கு வீடியோ கால்ல காமிச்சேன் இல்லையா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நான் இந்த மதம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், உனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு ஓகேடான்னு சொல்ல கட் பண்ணா இவர் ஆனாபெல்ல போய் சந்திக்கிறார் அப்படின்றத காமிச்சு இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.